அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்துக்குரிய ஈமானி உறவுகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் அனைவரும் அமல் செய்வதற்கு ஆர்வமூட்டப்பட்ட துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முந்தைய 10 நாட்களை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே நாங்கள் இந்த 10 நாட்களிலும் அல்லாஹுவை வணங்குவதிலும் இன்னும் அல் குர்ஆன் சுன்னா எங்களுக்கு வழிகாட்டிய வழிகாட்டல்களை எடுத்து நடப்பதற்கும் பாவச் செயல்களிலிருந்து தூரமாகி கொண்டு நன்மையின் பக்கம் விரைந்து கொள்வதற்கும் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். எனவேதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் ஈகை திருநாள் ஹஜ்ஜு பெருநாளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஹஜ்ஜு பெருநாளைக்கு அறிஞர்கள் இன்னும் ஒரு பெயர் சொல்லுகின்றார்கள், தியாக திருநாள் என்றும் சொல்லுகின்றார்கள். அப்படி தியாக திருநாள் என்று சொல்லுவதற்கான காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி தியாக திருநாள் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜு பெருநாள் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அன்னாரினுடைய குடும்பங்கள் செய்த இந்த தியாகத்தினையும் நினைவு கூறுவதற்காக வேண்டி அல்லாஹுவால் இந்த உம்மத்துக்கு விதியாக்கப்பட்ட ஒரு வணக்கமாக ஹஜ்ஜு பெருநாள் அமைவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி இப்படிப்பட்ட ஒரு வணக்கமே அவர்களுடைய நினைவுகளால் அமைவதற்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் படிக்க போனால் எங்களுடைய உணர்வு பூர்வமாக ஈமான் அவ்வாறு அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய உள்ளம் உருகி கண்ணீர் சிந்துகின்ற அளவுக்கு எங்களுடைய உரோமங்கள் எல்லாம் சிலிர்க்கின்ற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அமைந்ததை நாங்கள் அல் குர்ஆனும் சுன்னாவினூடாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடும். எனவேதான் இதை படிக்குகின்ற பொழுது எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அறிஞர்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு இதனுடைய விளைவு இருக்கின்றது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அல் குர்ஆன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்பித்து அன்னாருடைய குடும்பங்களை சிறப்பித்து சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆன் இந்த உம்மத்தை பார்த்து சொல்லுகின்ற பொழுது லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இபரத்துன் லி உலில் அல்பாப், நபிமார்களுடைய வரலாறுகளில் அறிவுடையவர்களுக்கு அவர்களுடைய சம்பவங்களில் எல்லாம் அறிவுடையவர்களுக்கு மிக நல்ல படிப்பினை இருக்கின்றது, அதில் சிறந்த முன்னுதாரணம் படிப்பினைகள் இருக்கின்றது என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்படி நாங்கள் கட்டாயம் படிப்பினை பெறக்கூடிய மறுமைக்கு ஈடேற்றம் தரக்கூடிய ஒரு வரலாறாக ஒரு சம்பவமாக